நேற்று நடைபெற்ற ஐபிஎல் மேட்சில் ஆர்சிபியும் லக்னாவும் மோதியதில் இதில் லக்னா 228 ரன்கள் அடித்தாலும் ரிஷப் பந்த் பழைய பார்முக்கு வந்து சதம் வீசி விளாசிவிட்டார். ஆனால் இந்த மேட்ச் லக்னா தான் வெற்றி பெறும் என்று நமக்கு எல்லாருமே நினைச்சிருந்தோம். ஆனா அத்தனை சேம அடியை கொடுத்தது ஆர்சிபி அணி. இந்த மேட்சை வெற்றி பெற்று புதிய தளத்தில் ஆர்சிபி அணி உருவாக்கிய அந்த பைனலில் வந்து 1-2 இடம் நிற்கிறது. அதாவது 2 செகண்ட் வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறது. இதுவரைக்கும் 18 வருடங்கள் தவம் இருந்த ஆர்சிபி அணிக்கு இந்த கப்பு கிடைக்காத போது இந்த கப்பு ஆர்சிபி அணிக்கு கிடைக்குமா? அந்த தவத்தை அவர்கள் மீட்டெடுப்பார்களா? அந்த தியாகத்தை அவர்கள் பூர்த்தி செய்வார்களா என்பதை நமக்கு பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். நிச்சயமாக எல்லா டீம்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும், எல்லா மாநிலங்களுக்கும் நிச்சயம் ஆர்சிபி சப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இதுவரைக்கும் ஆர்சிபி ஐபிஎல் மேட்சில 18 வருஷங்கள் விளையாடி கப் எடுத்ததில்லை. ஆனால் அதில் ஒரே வீரர் மட்டும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டே வந்திருக்கிறார். 18 வருடங்களில் ஒரே டீமில் இருந்திருக்கிறார். சச்சினை போல விராட் கோலியும் இருக்கிறார். இவருக்கு கண் முன்னாக நமக்கு கோப்பை வென்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அதோட விராட் கோலி விடைபெறுவாரா என்று நமக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறது. இந்த மேட்சை பற்றி நமக்கு நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த புதிதாக ஆர்சிபி அணியோட இந்த மேட்ச் ஒரு உண்மையிலே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த ஆர்சிபி அணி உண்மையிலே தோற்க வேண்டிய மேட்ச் தான். அப்படித்தான் நம்ம நினைச்சோம். விக்கெட்டுகள் பலமள விழுந்தது. இருந்தாலும் ஒத்தாளா நெல்லி இந்த மேட்சை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். ஆனால் புதிய ஒரு வரலாற்று சாதனை படைப்பதற்காக ஆர்சிபி அணிக்கு இதை விட்டா இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா என்று நமக்கு தெரியல. ஆனா நிச்சயம் இந்த ஐபிஎல் மேட்ச்ல வந்து கப்பெடுத்து சாதிச்சு காட்டணும். அதுதான் ஒரு வெற்றியின் வீரனுக்கும் அழகு என்று நான் சொல்கிறேன். ஆர்சிபி அணிக்கு இந்த வெற்றி நிச்சயம் ஒரு போட்டி வெற்றியாக இருக்கக்கூடும். ஐபிஎல்லில் முதல் முறையாக கப்பெடுக்கவும் நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த மேட்ச் அமைந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இதே தன்னம்பிக்கையோட அவங்க நிச்சயமாக பைனலில் சந்திப்பாங்க நினைக்கிறேன். 2 வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வாய்ப்பையாவது விட்டு ஒரு வாய்ப்பையாவது சென்று பைனலில் செல்வான்னு நினைக்கிறேன். சரி, மீண்டும் இதே போன்ற உங்களுக்கு செய்திகள் தெரியணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க, கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.